ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நிறைய உறவுகள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, மறக்காத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்லேயே சோயா பன்னு தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சோயா பன்னை சின்ன சைஸு சோயா பன்னு வாங்கிக்கிட்டேங்க. நல்லா சுடு தண்ணி வச்சு அதில் இந்த சோயாபீன்ஸை ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். சின்ன பன்னாக இருக்கிறதுனால 10 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். இதை ஒரு பக்கம் ஓரமாக அங்கிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான சில்லி மாவை போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இதுக்கு நம்ம அரிசி மாவும் மொட்டையும் இருந்தால் நல்லாயிருக்கும். அது ரெண்டும் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நீக்கிவிட்டு புளிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு லெமனையுமே நான் புளிஞ்சிடுறேன். பழுத்த லெமனாக தான் சாறு நல்லா இறங்கும், அதனால் பழுத்த லெமனாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ உப்பு காரம் இதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, எல்லாமே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலேயே இருக்கும். மாவை நல்லா கட்டி பதத்துக்கு கொஞ்சம் நல்லா பேயலாங்க. தண்ணியாட்டம் பேஞ்சால் அப்புறம் நம்ம சோயாபீன்ஸ் போடும்போது குழக்கொழன்னு போயிடும். இப்போ சோயா பன் அப்படியே எடுத்து போடாதீங்க, இந்த மாதிரிக்கு புளிஞ்சு போட்டுக்கோங்க. அப்படியே போட்டால் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால எண்ணெயில் போட்டால் சரி வராது. இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி புளிஞ்சிட்டு நம்ம இப்போ அந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம். கை கொஞ்சம் சுடுதுங்க தண்ணி, நீங்கள் ஆற வச்சு கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பெரட்டியாச்சு. கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஜிலேபி பவுடர் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ கலர் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா. உங்களுக்கு கலர் வேணாம், அதே கலர் போதுனாலும் நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். இப்போ இந்த நல்லா பெரட்டிட்டு இது கப்பில் இருக்குது, தட்டுக்கு மாற்றினா தான் நல்லா அந்த மாவெல்லாம் காயும். அப்படின்றதுனால நம்ம தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பரவலான தட்டில் எல்லா பக்கமும் பரப்பிவிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறக்க எடுத்து ஓரங்கட்டி வச்சிடலாங்க. ஊருக்கு நல்லா எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு சின்ன சட்டியில் கொஞ்சமாக தேவையான அளவு கச்சிதமாக தாங்க எண்ணெய் இருந்தது, அந்த எண்ணெயிலே பொரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சோயா பன்னை அதில் போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பன்னுமே உப்பி நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலருமே பார்த்தா ரொம்ப கடையில் இருக்குமே அதே கலர்லேயே இருக்குங்க. அப்படியே என்னை கொஞ்சம் வீடியோ எடுடி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு 2-3 ஃபோஸை கொடுத்துட்டு இந்த சோயாபீன்ஸ் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் மொறுமொறுன்னு வேகட்டுங்க. எண்ணெய் கம்மியாக இருக்குது, எண்ணெய் அதிகமாக இருந்தால் ஒரே அடசல்லையே நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் கம்மியாக இருக்கிறனால கம்மியாக போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெந்துடுச்சு, பேப்பர் போட்டு மாற்றிக்கலாங்க. ஏன்னா எண்ணெய் வடியுது, வடிதட்டம் தேடணும் கிடைக்கல, அதனால் சரி ஒயிட் பேப்பர் போட்டு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, அதிலேயே நம்ம இந்த கருவேப்பிலை அப்படியே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பொரிச்சிட்ருக்கேன். இந்த எண்ணெய் அப்படியே ஒரே இதாக இருக்கிறதுனால அந்த ஜன்னலோட அதோட டிசைன் அதில் தெரியுதுங்க. இந்த மாதிரி போட்டால் மட்டும் தான் தெரியுது, இல்லைன்னா எண்ணெயே சுத்தமாக தெரியல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்மளோட சோயா பன் கடையில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறக்கே நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்கா, எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இப்போ வெங்காயத்தையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு கறிவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், எப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கா. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இது கம்மி பட்ஜெட்லேயே நம்ம குழந்தைகளுக்கு டக்குன்னு ஒரு ஸ்நாக் மாதிரி ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்தேங்க, டேஸ்ட் வேறு லெவல். ஏன்னா வெங்காயம்
அந்த கறிவேப்பிலை பன்னு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா புளிப்பு சுவையும் காரமும் செமையாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.